ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி ஒரு மிகப்பெரிய சிறப்பான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருச்சு. ஸோ இது வந்து ஃபின்னிஃப்டிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ மாதத்துக்கு ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பண்ண தான் செய்வான். ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்தில் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால செல்லர்ஸ்க்கெலாம் எப்போவுமே பெரிய இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து ரொம்ப லைட் பொசிஷன்ஸ் தான் வச்சுருந்தேன், அதனால் தப்பித்தேன். ஸோ அதுவும் இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹெட்ஜ் வந்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு இப்போ ஸ்ட்ரிக்டாக வைக்கிறேன்னா 21,450 நம்ம வந்து புட்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தேன்னா 21,400 ஹெட்ஜ் வந்து வைக்கிறேன். ஸோ அவ்வளோ பக்கத்து ஸ்ட்ரைக்கில் வந்து ஹெட்ஜ் பண்ணி தான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி அவ்வளோ க்ளோஸாக வச்சுருக்கும் போது கூட ஒரு 500 to 1000 குவான்டிட்டிஸ்க்கெலாம் மேலே போனோன்னா எம்டிஎம் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு வந்து வருது. அவ்வளோ க்ளோஸாக ஹெட்ஜ் வச்சும் நம்மளை வந்து பயமுறுத்துதுன்னா அது வந்து இந்த ப்ரீமியம் ஸ்பைக்ஸ்னால தாங்க. ஸோ ஏன்னா ரொம்ப ரேண்டமாக அப்நார்மலாக ஸ்பைக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதுவும் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் ட்விட்டரில் பார்க்கும்போதே தெரியுது, பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஸோ ஸ்கேமர்ஸ் மட்டும்தாங்க ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டில். இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ராடேல ஹெவியான மூவ் வந்து கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஆப்போசிட்டாக கேப் வந்து ஆகுதுங்க. ஸோ நிறைய டைம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனாலேயே ஸ்விங் ட்ரேடும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடில் கூட உருப்படியான டெசிஷன் வந்து எடுக்கவே முடியல. ஸோ ஏன்னா அவ்வளோ கன்ஃபியூசிங்கான சிக்னல்ஸ் வந்து கொடுக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நாள் எப்படி இறங்குது, ஒரு நாள் எப்படி ஏறுதுன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இனி நிஃப்டியில் ஒரு கிளியரான டைரக்ஷன் தெரிகிற வரை எந்த ஸ்டாக் பொசிஷனும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ போட்டு பாடாப்படுத்துது, மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்து ஸோ இன்றைக்கி நடந்த ஃபாலும் பர்ஃபெக்டாக நம்மளோட லெவல்ஸில் இருந்தாங்க ஃபாலாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து காட்டுறேன். பேங்க் நிஃப்டி இந்த 15-year ட்ரெண்ட் லைன்லேருந்து எவ்வளோ வீக்னஸ் வருதுன்னு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைமும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து வீக்னஸ் வரும்போது நம்ம தான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருந்தோம். அப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு நியூஸ் வந்து சொல்லிவிட்டு கதையை விட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ ஆனால் இப்போவும் ஆளாளுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் நியூஸ்லாம் பார்க்குறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் டெக்னிக்கல்ஸ் படி இந்த 15-year ட்ரெண்ட் லைனில் இருந்தாங்க சூப்பராக வீக்னஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட் 1 hour. ஸோ அந்த ட்ரையாங்கில் வந்து இப்போது கீழே சைடு வந்து நல்ல டிசைசிவாகவே பிரேக் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட்டும் இருந்துச்சு. 47,400 to 500 இந்த ஒரு 100 பாயிண்ட் ஜோன் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளையும் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ளே கொஞ்ச நாள் வந்து சுற்றிட்டு வந்து இருக்கும். ஸோ அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் நாளைக்கு வந்து கேப் அப் பண்ணி அப்படியே வேணுக்குன்னே மேலே கொண்டு போய் நம்மளை வந்து சாவடிப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கும். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணவே முடியறதில்ல இப்போ உள்ள மார்க்கெட்டை. இந்த கேப்ஸ்னால தாங்க இவ்வளோ பிரச்சனை. ஆனால் இப்போ டெக்னிக்கலி இது வந்து இப்போ வீக்னஸ் வந்து நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் நிஃப்டியில் மட்டும் இன்னும் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அங்கே ஒரு இதுவும் இருக்குது, ட்ரெண்ட் லைனும் இருக்குது. அதுவும் பிரேக் பண்ணிட்டுனா இன்னும் 100% வந்து வீக்னஸ் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த 21,480 to 500 இந்த ரேஞ்சில் ஒரு ஜோன் வந்து இருக்குது. 500ன்னு ரவுண்டாக வச்சுக்கலாம். அந்த 500 to ஒரு 750 தாங்க பயங்கர அக்ரெசிவாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன் வந்து வருதுங்க நிஃப்டியில். நிஃப்டி 1 hour சார்ட். ஸோ இந்த இடத்துல இதுவும் கோயின்சைட் ஆகுது. ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணனா கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஃபால் வந்து இருக்கும். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ நிஃப்டி வந்து பிரேக் பண்ண போகுது. ஸோ இதுவும் பண்ணனா இன்னும் கொஞ்சம் நல்லா கன்ஃபார்மாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பேரிஷ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ பேரிஷ்னா அப்படியே ஃபுல்லாக இறங்கி கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லைங்க. ஸோ ஒரு 2 to 3 weeks வந்து அப்படியே மொமெண்டம் வந்து ஸ்லோ ஆகும். டவுன் சைட் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஓவராலாக லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து இன்னும் அப்பில் தான் இருக்குது. அது எப்போ மாறும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து அது நடக்கும்போது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கான்ஃப்ளூயன்ஸ் செட்டப் படி பாருங்க. இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் பாருங்கள், எக்ஸாக்ட்லி 11:10க்கு பாருங்கள் நம்ம டைனமிக் ஜோன்ஸில் இருந்தால் ரிஜெக்ஷன். ஸோ இதை மட்டும் நம்பி வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதே டைமில் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நம்ம எப்பவும் கான்ஃப்ளூயன்ஸில் தான் எடுப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சேம் டைமில் எக்ஸாக்ட்லி 11:10க்கு அந்த இதை வந்து டச் பண்ணியிருக்குங்க. ஸோ அங்கேருந்து தான் ஃபுல்லாக ஃபால் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமிச்சிட்டேங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய ஃபாலும் கண்டிப்பாக நம்ம லெவல்ஸில் இருந்தாங்க வருது. அதாவது இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நான் வந்து எப்போவுமே காட்டுவேன். சும்மா ஒரு இடத்து மட்டும் வச்சு காட்ட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபின் நிஃப்டிக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது, பேங்க் நிஃப்டியை ஒரு காம்பினேஷனில் வந்து எடுக்கலாம், நிஃப்டிக்கும் ஒரு காம்பினேஷன் வந்து இருக்குது.
ஸோ இந்த மாதிரி எந்தெந்த காம்பினேஷனில் எடுக்கிறோங்கிறது தாங்க மேட்ரு. ஆனால் எல்லா ஹியூஜான ஃபாலும் நம்ம இந்த கான்ஃப்ளூயன்ஸில் இருந்தாங்க வருது. அதுவும் அந்த கான்ஃப்ளூயன்ஸ்லலாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க என்னோட கோர்ஸில் வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து நீட்டாக சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சாலும் ஹியூஜான கேபிட்டலில் அதுவும் இந்த ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் வந்து இல்லை. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. ஸோ தமிழ்நாட்டிலேயே நான் ஒருத்தன் தான் இவ்வளோ பெரிய கேபிட்டலாக மேனுவலாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவும் ரெகுலராக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டம்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேறு எவனுக்குமே தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. இதை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சும்மா அழுதுகிட்டே இருக்காத, ட்ரேடிங் வந்து கஷ்டமாக இருக்குன்னு, நம்ம தலைவிலாம் பாரு, பென்ஸ் வந்து வாங்கிட்டா நீ எப்போ வாங்க போற அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஃப்ராடு என்ன வாங்கினா எனக்கு என்னங்க? ஸோ என்னையும் அவளையும் எதுக்கு கம்பேர் பண்ணுறீங்கன்னு சத்தியமாக தெரில. ஸோ நானும் மக்களோட காசில் வந்து ஜாலியாக ட்ரேட் எடுத்துகிட்டு ஸோ எவ்வளோ லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேம்பிளிங் வந்து பண்ணனா, ஸோ அவளை விட இன்னும் 10 மடங்கு கூட காசு வந்து பண்ணலாம் ஈஸியாக. ஆனால் நம்ம வந்து கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுவும் அவன் எந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்கான்னு உங்களுக்குலாம் எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ நீங்களாம் எந்த அளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னும் அது வந்து புரியல. இவங்களுன்னு மட்டும் இல்லைங்க, ஸோ என்ன நீங்கள் யாரு கூடயுமே கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ஜெனுவினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக ஜெனுவினாக ஒருத்தங்களை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருக்குமே தகுதியே கிடையாது. எனிவே யார் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து சத்தியமாக கவலையே இல்லைங்க. ஏன்னா என் மனசாட்சிக்கு தெரியும் இந்தியாவிலேயே டாப் 1% ஆஃப் ட்ரேடர்ஸில் வந்து நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மார்க்கெட்டோட ரியாலிட்டி பற்றி தெரிஞ்ச சில புத்திசாலிங்களுக்கும் அது வந்து தெரியும். அதனால் ஆல்ரெடி நான் வந்து சூப்பராக பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ ஆனாலும் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். ஸோ அது வந்து எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தாங்க இந்த சேனல் வந்து மெயினாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை வந்து பல வீடியோஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதே மெயினாக அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும், ஸோ நான் ரெகுலராக என்ன பண்ணுறேன், ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறேன், ஸோ இது எல்லாத்தையுமே ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுற மாதிரி தாங்க காட்டணும் தான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன். அதனால் நான் வந்து உண்மையாக இங்கே என்ன நடக்குதோ, நான் எவ்வளோ கஷ்டப்படுறனோ அந்த ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணதாங்க வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ மற்றபடி என்னோடய கோர்ஸ் விற்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பொய்யான விஷயத்த வந்து எதுவுமே சொல்கிறதில்ல. ப்ராஃபிட்டை மட்டும் காமிச்சிட்டு லாஸஸ்லாம் காட்டாமல் இருக்கிறதோ, ஸோ இல்லை என்னோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஈஸியாக சூப்பராக காசு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து பில்டப் கொடுக்குறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணாமல் போங்க. ஸோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. நான் எப்பவும் கடைசி வர உண்மையாக தான் இருப்பேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சேனலோட நேமே இப்படி வச்சேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் டிரான்ஸ்பரன்சி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுனால ட்ரேட் பண்ண தெரில அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உங்களை விட பெரிய முட்டாள் வந்து யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்கேமர்ஸோட கோர்ஸஸும் ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸும் தாங்க கரெக்டாக இருக்கும். நீங்களாம் அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சாரிங்க, இதெல்லாம் வீடியோவில் பேசணும்னு பிளானே பண்ணல. இதுக்கு தனியாக வேற ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ சடனாக அவங்க கமெண்ட் பண்ணது வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ போயிட்டேன் நான். இன்றைக்கி வந்து கிராஷ் ஆனது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஹியூஜான ஓஐ வந்து இருந்துச்சுங்க. மணிலலாம் வேற ரைட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த கிராஷ் ஆகிறதுக்கெலாம் பாதி ரீசனே இந்த க்ரௌடுனால தாங்க இருக்கும். ஸோ முன்னாடிலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் நம்ப மாட்டேன். ஆனால் இப்போலாம் ஓஐயை வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ இந்தி மணிலலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. இந்தி மணின்னா 21,450 புட்ஸ். ஸோ மார்க்கெட்லாம் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல கூட நிறைய புட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கால்ஸும் இருந்துச்சு, ஆனால் புட்ஸும் நிறைய இருந்துச்சு அதுக்கு ஈக்குவலாக. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராடல்லாம் ரொம்ப ஹெவியாக போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 21,450, அப்புறம் 400, அதுக்கப்புறம் 350, 300 எல்லா இடத்துலையும் பயங்கரமாக புட்ஸ்லாம் ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப புல்லிஷாக இருந்தாங்க. ப்ளஸ் சும்மா இந்த மாதிரி கண்ட மணிக்கு ஸ்ட்ராங்கிள்லாம் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்கனாலையும் அந்த மாதிரி ஓஎல்லாம் பில்டப் வந்து ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது, ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகும்போது, ஸோ இந்த 450, 400, 350, 300 எல்லா புட்ஸும் பயங்கரமான ஒரு ஷார்ட் கவரிங் வந்து வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆனது 2 காலுக்குங்க.
ஸோ ஒரு 2.25 2.5 வரை எவ்வளோ ஷார்ட் கவரிங் வந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் புட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், புட் வந்து 85 லட்சம் 21,300 புட்ஸ் வந்து 85 lakhs, 350 புட்ஸ் வந்து 1 crore. ஸோ 400 புட்ஸ் வந்து 1.4 crores பக்கம். ஸோ 450 புட்ஸ் வந்து 90 லட்சம் பக்கம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணனா தெரியுங்க, 4 கோடி பக்கம் வருது. ஸோ ஒரு 15 minutes தாங்க நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 15 minutesல 4 கோடி ஓஐ வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள் பேனிக்கை. ஸோ அதனாலேயே தாங்க இந்த ஃபால் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபால் ஸ்டார்ட் ஆனது நம்ம ஜோனில் இருந்து தான். ஆனால் இந்த மாதிரி சடன் கிராஷ்லாம் வருமானலாம் நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நம்ம ஜோனில் இருந்து ரிவர்சல் தான் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சடனாக ஹியூஜான ஓஐ வந்து இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் வந்து கவர் ஆகிறதுனால தாங்க இந்த மாதிரிலாம் பேனிக் செல்லிங்லாம் வருது. ஸோ இங்கே அப்படி நடக்கிறப்ப நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நிஃப்டியில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாக்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனாலேயே ஸ்விங் ட்ரேடிங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து டெக்னிக்கலி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிஃப்டி இந்த மாதிரி சடனாக ஒரு ஃபால் வந்து வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் டெக்னிக்கலி நல்லா இருந்தாலும் நிஃப்டி இப்படி பேனிக் செல்லிங் ஆனால் அந்த ஸ்டாக்கும் ஆட்டோமேட்டிக்காக விழும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் வந்து கேப் வந்து வேறு மாதிரி ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலேயே நிறைய ஸ்டாக்ஸில் நிஃப்டிலையும் டெக்னிக்கல்ஸ்லாம் சரியாகவே ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. டெக்னிக்கல்ஸ்னால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் இதெல்லாமே சும்மா ஈஸியாலாம் ஃபேக் அவுட் ஆகுது. முன்னாடி மாதிரிலாம் நல்லாலாம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது டெக்னிக்கல்ஸ். அதனால் வெறும் ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மட்டும் வச்சு நம்மலாம் ட்ரேட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணோன்னா சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு 10 to 20% தாங்க இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால தான் மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணி கான்ஃப்ளூயன்ஸாக எடுத்து வந்து ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் சக்ஸஸ் ரேட் வந்து உண்மையிலேயே 90 to 95க்கு மேலேயே இருக்குது. ஸோ அதை வந்து சும்மா வாயில் மட்டும் சொல்லக்கூடாது, நம்ம வந்து டேட்டா எடுத்து காட்டணும். அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ஜான்வரியிலேருந்து நான் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் டேட்டாவும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3 to 4 months or 6 months கழித்து நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் ரேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரிவர்சல் ட்ரேட் வந்து எடுத்துட்டேங்க இந்த இடத்துல நல்ல டைட் ஹெட்ஜோட. ஆனாலும் அது வந்து இங்கே மேலே போய் பயமுறுத்தி நம்மளை போட்டு படுத்துருச்சு. ஸோ கடைசியாக இங்கே ஒரு ஸ்பைக் வந்தாச்சு. ஸோ இங்கெல்லாம் கேண்டில்ஸ்லாம் பார்க்க இத்தனோண்டு தான் இருக்குது. ஆனால் இதில் நடந்த ஸ்பைக்ஸ்லாம் பார்த்தா நம்பவே முடியல. என்னடா சும்மா இவ்வளோ ஸ்பைக் ஆகுது ப்ரீமியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பைக் வந்து கொடுத்துருச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு போகும்போது பயங்கரமான லாஸ் வந்து வந்துருச்சு திருப்பி. ஸோ நம்ம செல்லிங்கில் ரொம்ப ஹியூஜான லாட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதனால் ஒரு 12,000 13,000 பக்கம் வந்து லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் காண்டாகி போதும்னு. அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் கழித்து டெம்ட் ஆகி நான் வந்து ஒரு ஸ்ட்ராடில் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப டைட் ஹெட்ஜோட. அதில் தாங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகி அதுக்கப்புறம் ஹெட்ஜில் இருந்து பயங்கரமாக காசு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டைட் ஹெட்ஜ் வந்து வச்சுருந்தேன்னா யூஸ்வலி ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து சும்மா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணேன். ஸோ ஸ்டாப் லாஸும் வச்சு அந்த ஹெட்ஜுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கல. ஸோ அந்த ஹெட்ஜ் தான் 21,400ங்க. ஸோ ஒரு -15,000லேருந்து கடைசி டக்குன்னு ஒரு 15,000 பக்கம் ப்ராஃபிட் வந்து வந்துருந்துச்சு. 30,000 வந்து ரெக்கவர் வந்து ஆயிருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் டக்குன்னு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணாலே சந்தோஷம்னு நினச்சேன். 15,000 வரை வந்திருக்கு, ரொம்பலாம் ஆசைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபின் நிஃப்டி வந்து 15,000ல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 3,000 குவான்டிட்டி ஹெட்ஜ் வேறு வச்சுருந்தேன் பாருங்கள், 1,200. இது ஒரு 1,800. 12 rupeesக்கும் 14 rupeesக்கும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது கடைசியாக 202 ரூபாயில் போய் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 250லாம் கூட நடுவில் போச்சு. அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தா இந்த இடத்துல 7.5 லட்சம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர காண்டாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு டைம் இல்லை பல டைம் ஆயிருக்கு. இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிடுதுங்க. ரொம்ப பெரிய ஹியூஜான ப்ராஃபிட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடியே நானே நிறைய வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேர் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் நான் போடுற குவான்டிட்டிஸ்க்கும் என்னோடய மைண்ட் செட்டுக்கும் அது வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ நம்மளே எந்த அளவுக்கு லாஸை கம்மி பண்ணிட்டு சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரியே எப்பவும் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிற ஒரு மைண்ட் செட்டு. ஸோ ப்ளஸ் நானும் ரொம்ப ஹியூஜான குவான்டிட்டிஸ் வந்து போடுறதுனால என்னால் சத்தியமாக ஹோல்டே பண்ண முடியல. ஆனால் ரொம்ப ஆசை தான் ஒரு நாள் வந்து ஹோல்ட் பண்ணி என்றைக்காவது பெரிய ப்ராஃபிட் வந்து அடிக்கணும்.
ஸோ லாஸ்ட் டைமே ஒரு வீடியோ வந்து காமிச்சிருந்தேன் 4.5 லட்சமாக எவ்வளவோ மிஸ் ஆயிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ போன மந்த் தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து பாருங்கள் 7.5 லட்சம் வந்து மிஸ் ஆயிருச்சு. நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேங்க, இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் எட்ஜில் தான் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆகிற ஸ்பைக்ஸ் எல்லாம் மேனேஜ் வந்து பண்ணவே முடியல. ரேண்டமாக சும்மா இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து மிட் கேப் நிஃப்டியும் ரொம்ப நாள் கழித்து வந்து ட்ரை பண்ணேன். தேவையில்லாமல் 50,000 ரூபா வந்து 10 செகண்ட் 20 செகண்டில் போயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுறது சென்ஸே இல்லை தான் இப்போ உள்ள மார்க்கெட் கண்டிஷனில். ஆனாலும் அதையும் மீறி நம்மளுக்கு வேறு வழி இல்லை, பழகியாச்சு. ஸோ இதில் தான் பண்ணி ஆகணும் நம்ம கேபிட்டலுக்கும். ஸோ அதனால் இனி பண்ணாலும் ரொம்ப டைட்டான ஹெட்ஜ் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ பெரிய ஃபால் ஆகுது நம்ம வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஹீரோ ஆர் ஜீரோ வந்து பண்ணுறவங்களுக்குலாம் செம்ம ஜாலி தான். இந்த மார்க்கெட்லாம் அவங்க தான் நல்ல காசு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மந்த்லி ஒரு 3-4 டைமாவது மினிமம் இந்த மாதிரி ஒரு அப்நார்மலான மூவ் வந்து கொடுத்துருது. ஸோ டீசெண்டான ஃபால்லாம் நிறையவே வருது தான். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு அப்நார்மலான மூவ் வந்து மந்த்லி ஒரு 3-4 டைம்ஸ் மேக்ஸிமம் 5 டைம்ஸ் வந்து வந்துடுது. ஸோ இவங்கெல்லாம் மிச்ச நாள்லாம் இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் வந்து பண்ணாலும் இந்த மாதிரி 2-3 நாள்லேயே நல்ல ப்ராஃபிட் அள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி யாராவது ஹீரோ ஆர் ஜீரோ வந்து பண்ணி இந்த ஃபாலை வந்து கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் இந்த ஸ்ட்ராங்கிள்ஸ்லாம் போட்டவங்களாம் எப்படி இந்த இதை வந்து மேனேஜ் பண்ணிங்க, ஏதாவது பெரிய லாஸ் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிறதையும் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2.25 லட்சத்துலேருந்து நேற்று தாங்க பிரேக் ஈவனுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து 50,000 திருப்பி வந்து சோழியை முடிச்சு விட்டுருச்சு அந்த மிட் கேப் நிஃப்டி. இப்போ வந்து ஓவராலாக ஒரு 45K பக்கம் வந்து லாஸில் வந்து இருப்பேங்க. இது எல்லாத்தையும் புக் பண்ணாலும் எக்ஸாக்ட்லி 45K to 44K அந்த ரேஞ்சில் வந்து லாஸில் இருக்கேன். ஸோ பிரேக் ஈவனுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிட்டாலே ட்ரேட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடலாமாங்கிற அளவுக்குலாம் ரொம்ப சீரியஸான தாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ட்ரேட் பண்ணவே பிடிக்கல தான் சத்தியமாக. ஸோ கடைசியாக நான் பயோகான் வர அட்டெம்ப்ட் ஆகி புக் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா மார்க்கெட் உண்மையிலே ரொம்ப வீக் ஆகிற மாதிரி ஒரு சிக்னல்ஸ்லாம் காட்டுற மாதிரி எனக்கு வந்து ஃபீலிங் வந்து வந்துருச்சு. அதனால் ஃப்யூச்சர்ஸ்லாம் நான் இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணதே பெரிய விஷயந்தான். ஸோ இது 52,000 55,000 வரை மேக்ஸிமம் வந்து போயிட்டு வந்துச்சு. அப்போ கூட புக் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கே நான் வந்து என்ன கொஞ்சம் பாராட்டணும் தான். ஸோ இப்போ 26,000 வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ சன்ஃபார்மா மட்டும் பிரேக் ஈவன் வர ட்ரையல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ அதாவது இப்போ வந்து 15,000 பக்கம் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஒரு 1,000 ரூபா பக்கம் ப்ராஃபிட் வந்துட்டேன்னா க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லி ட்ரையல் வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஜனவரியிலேருந்து ஏதாவது நல்லது நடக்கும்னு ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போகிற போக்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் போலயே பயமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜான்வரியோட ஸ்டார்டிங் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.